Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கனமழை காரணமாக மதுரை வைகை ஆற்றங்கரை ஓரம் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் கோரிப்பாளையம் நோக்கி செல்லும் வாகனங்கள் வைகை ஆற்று மேம்பாலத்தில் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹர்ஷினி. மதுரையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையிலே சிம்மக்கல் பகுதியிலிருந்து கோரிப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வைகை ஆற்று பகுதியில் அமைந்துள்ள மேம்பாலம். இந்த மேம்பாலத்தில் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் உட்பட அரசு பேருந்தும் செல்லக்கூடிய நிலையிலே கோரிப்பாளையம் பகுதியில் உயர்மட்ட மேம்பாலத்திற்கான பணிகள் நடந்து வருவது காரணமாக மேம்பாலத்திற்கு நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. அதே போன்று சிம்மக்கல் பகுதியிலிருந்து கோரிப்பாளையம் வழியாக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் ஒன்றும் அந்த நீண்ட வரிசையில் மாட்டிக்கொண்டு நீண்ட நேரத்திற்கு பிறகு கடந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலை இறங்கி வருகிறது. 2 மணி நேரமாக மதுரையின் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலே கனமழை பெய்ததன் காரணமாக அனைத்து தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையிலே தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி சிம்மக்கல்லில் இருந்து கோரிப்பாளையம் நோக்கி செல்லக்கூடிய அந்த வைகையாற்று மேம்பாலத்தில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலைதான். தர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.